தினமும் வெந்தயம் சாப்பிட்டால் உடலில் நடக்கும் அதிசயங்கள். இந்த தலைப்பை கேட்டவுடன் பலருக்கும் முதலில் தோன்றும் கேள்வி ஒன்று. வெறும் சமையலில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய விதை உண்மையிலேயே உடலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா? நூற்றாண்டுகளாக இந்தியா, மத்திய கிழக்கு மற்றும் பல ஆசிய நாடுகளில் பாரம்பரிய உணவாகவும் மருத்துவ பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்பட்டு வரும் வெந்தயம் இன்று நவீன அறிவியலாலும் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இதைப் பற்றி பரவலாக பேசப்படும் பல தகவல்களில் எது உண்மை? எது மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கை? தினமும் வெந்தயம் சாப்பிடுவது உடலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது? எந்த நன்மைகள் அறிவியல் ஆதாரங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன? மேலும் அனைவரும் இதை ஒரே மாதிரி சாப்பிடலாமா? இந்த வீடியோவில் ஒரு சாதாரண விதையின் பின்னால் மறைந்திருக்கும் ஆச்சரியமான உண்மைகளை ஆழமாக பார்க்கப் போகிறோம். மனிதனின் ஆரோக்கியத்தில் உணவு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. மருந்துகள் நோயை கட்டுப்படுத்த உதவினாலும் உடலின் அடிப்படை சமநிலையை பராமரிப்பது பெரும்பாலும் நாம் தினமும் சாப்பிடும் உணவுகளே. அந்த வகையில் வெந்தயம் மிகச்சிறிய அளவில் பயன்படுத்தப்பட்டாலும் அதில் உள்ள நார்ச்சத்து, தாவரச் சேர்மங்கள், இரும்புச் சத்து, மக்னீசியம் மற்றும் பல உயிர்ச்செயல்பாட்டு கூறுகள் உடலின் பல அமைப்புகளுடன் தொடர்பு கொள்கின்றன. அதனால்தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பல பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வெந்தயம் ஒரு முக்கிய இடத்தை பெற்றது. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெந்தயம் ஒரு மந்திர மருந்து அல்ல, அது எந்த நோயையும் ஒரே நாளில் குணப்படுத்தாது. இருப்பினும் சரியான அளவில் தொடர்ந்து உணவில் சேர்க்கப்படும் போது உடலின் இயல்பான செயல்பாடுகளை ஆதரிக்கும் தன்மை கொண்ட ஒரு உணவுப் பொருளாக அது பார்க்கப்படுகிறது. முதலில் வெந்தயத்தின் மிக முக்கியமான தன்மையைப் பற்றி பார்க்கலாம். அது நார்ச்சத்து நிறைந்தது. குறிப்பாக கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இந்த நார்ச்சத்து வயிற்றில் ஜெல்லி போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. இதனால் உணவு மெதுவாக ஜீரணமாகிறது. அதனால் இரத்தத்தில் சர்க்கரை திடீரென உயர்வதை குறைக்க உதவலாம் என்று பல ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இதற்கான ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் வெறும் வெள்ளை அரிசி மட்டும் சாப்பிடும்போது அதில் உள்ள கார்போஹைட்ரேட் விரைவாக உடைந்து இரத்தத்தில் சர்க்கரையாக மாறுகிறது. ஆனால் அதனுடன் நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் சேர்க்கப்படும்போது இந்த செயல்முறை மெதுவாக நடக்கிறது. வெந்தயத்தின் கரையக்கூடிய நார்ச்சத்து இந்த மெதுவான வெளியீட்டை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் சில ஆய்வுகளில் டைப் -2 நீரிழிவு நோயாளிகளில் உணவுக்குப் பிறகு ஏற்படும் சர்க்கரை ஏற்றத்தை குறைக்க உதவியதாக காணப்பட்டுள்ளது. இதற்காகவே சிலர் காலையில் வெந்தயத்தை ஊறவைத்து சாப்பிடும் பழக்கத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இதனால் நீரிழிவு நோய் முழுமையாக குணமாகிவிடும் என்ற கருத்துக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. மருந்துகளை நிறுத்திவிட்டு வெந்தயத்தை மட்டும் நம்புவது மிகவும் தவறான அணுகுமுறை. அடுத்ததாக செரிமான அமைப்பில் வெந்தயம் ஏற்படுத்தும் தாக்கத்தை பார்க்கலாம். பலருக்கும் அடிக்கடி ஏற்படும் பிரச்சனை மலச்சிக்கல். உடலில் போதுமான நார்ச்சத்து இல்லாத போது குடலின் இயல்பான இயக்கம் பாதிக்கப்படுகிறது. வெந்தயத்தில் இருக்கும் நார்ச்சத்து குடலின் செயல்பாட்டை ஆதரித்து மலச்சிக்கலை குறைக்க உதவக்கூடும். இதற்கான காரணம் மிகவும் எளிமையானது. குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் நார்ச்சத்தினை பயன்படுத்தி பல பயனுள்ள பொருட்களை உருவாக்குகின்றன. இதனால் குடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. அதனால்தான் பல ஆரோக்கிய நிபுணர்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான உண்மை உள்ளது. வெந்தயத்தை திடீரென அதிகமாக சாப்பிடத் தொடங்கினால் சிலருக்கு வாயுத் தொல்லை, வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அளவோடு பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். இப்போது இதய ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உலகம் முழுவதும் அதிக மரணங்களுக்கு காரணமாக இருக்கும் நோய்களில் இதய நோய்கள் முக்கிய இடம் வகிக்கின்றன. கொழுப்பு சத்து அதிகரிப்பு, உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம் போன்றவை இதயத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. சில ஆய்வுகள் வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து மற்றும் தாவர வேதிப்பொருட்கள் LDL எனப்படும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க உதவக்கூடும் என்று குறிப்பிடுகின்றன. இருப்பினும் இது ஒரே காரணமாக இதய நோயை தடுக்கிறது என்று கூற முடியாது. ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி,
புகைப்பிடித்தலை தவிர்ப்பது போன்ற பல காரணிகள் ஒன்றாக இணைந்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும். ஒரு மனிதர் தினமும் ஜங்க் உணவுகளை சாப்பிட்டு எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருந்து வெறும் வெந்தயத்தை மட்டும் சாப்பிடுவதால் இதய நோய்கள் வராது என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும். அடுத்ததாக, உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் வெந்தயம் எவ்வாறு உதவுகிறது என்பதை பார்க்கலாம். பலர் எடை குறைப்பதற்காக அதிசய உணவுகளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் உடல் எடையை குறைப்பது என்பது ஒரு நீண்டகால வாழ்க்கை முறை மாற்றம். வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து வயிறு நிறைந்த உணர்வை நீண்ட நேரம் தர உதவக்கூடும். இதனால் அடிக்கடி பசி எடுக்கும் உணர்வு குறையலாம். அதன் விளைவாக தேவையற்ற சிற்றுண்டி உணவுகளை அதிகமாக சாப்பிடும் பழக்கம் குறையலாம். ஒரு அலுவலக ஊழியரை கற்பனை செய்து பாருங்கள். காலை. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும். உணவாக வெறும் வெள்ளை ரொட்டி மற்றும் தேநீர் மட்டும் எடுத்துக்கொண்டால் சில மணி நேரங்களில் மீண்டும் பசி ஏற்படலாம். ஆனால் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் சேர்க்கப்பட்டால் நீண்ட நேரம் திருப்தி உணர்வு கிடைக்கலாம். இந்த கோணத்தில் வெந்தயம் ஒரு துணை ஆதரவாக இருக்கக்கூடும். பெண்களின் ஆரோக்கியத்தில் வெந்தயத்திற்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. குறிப்பாக தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது என்ற நம்பிக்கை பல நாடுகளில் பரவலாக உள்ளது. சில சிறிய ஆய்வுகள் இதற்கு ஆதரவாக இருந்தாலும் முடிவுகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை. அதனால் தாய்ப்பால் குறைபாடு இருந்தால் மருத்துவர் அல்லது பாலூட்டல் நிபுணரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். மேலும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் சில அசௌகரியங்களை குறைக்க உதவக்கூடும் என்று சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இருப்பினும் இதுவும் எல்லோருக்கும் ஒரே அளவில் செயல்படும் என்று கூற முடியாது. இப்போது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். வெந்தயத்தில் ஆன்டிஆக்சிடென்ட் தன்மைகள் உள்ளன. நமது உடலில் தினமும் இயல்பாக உருவாகும் சில வேதிப்பொருட்கள் செல்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இதையே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று அழைக்கிறார்கள். பழங்கள், காய்கறிகள் மற்றும் சில தாவர உணவுகளில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்கள் இந்த பாதிப்பை குறைக்க உதவுகின்றன. வெந்தயத்திலும் இதுபோன்ற சில சேர்மங்கள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால் ஆரோக்கியமான உணவு முறையின் ஒரு பகுதியாக வெந்தயம் சேர்க்கப்படுவது பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் இது முதுமையை தடுக்கிறது, அனைத்து நோய்களையும் தடுக்கிறது போன்ற மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுகளுக்கு ஆதாரம் இல்லை. மற்றொரு முக்கியமான பகுதி இரும்புச்சத்து. இரும்புச்சத்து குறைபாடு உலகளவில் மிகவும் பொதுவான பிரச்சினைகளில் ஒன்று. வெந்தயத்தில் இரும்பு உள்ளது. இருப்பினும் வெறும் வெந்தயத்தை மட்டுமே நம்பி இரும்புச்சத்து குறைபாட்டை சரி செய்ய முடியாது. உடலுக்கு தேவையான இரும்பு பல்வேறு உணவுகளிலிருந்து கிடைக்க வேண்டும். சில நேரங்களில் மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளும் தேவைப்படலாம். இப்போது பலர் இணையத்தில் பார்க்கும் ஒரு பிரபலமான கூற்றைப் பற்றி பார்க்கலாம். வெந்தயம் சாப்பிட்டால் முடி உதிர்வது நிற்கும், முடி வேகமாக வளரும் என்று பலர் நம்புகிறார்கள். உண்மையில் முடி வளர்ச்சி என்பது மரபியல், ஹார்மோன் நிலை, மன அழுத்தம், ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற பல காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. வெந்தயத்தில் உள்ள சில ஊட்டச்சத்துக்கள் உடலின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கலாம். ஆனால் வெந்தயம் மட்டும் முடி உதிர்வை நிறுத்தும் என்று நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் இல்லை. அதேபோல் ஆண்களின் சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறது என்ற விளம்பரங்களும் பரவலாக காணப்படுகின்றன. சில ஆய்வுகள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சில மாற்றங்களை காட்டினாலும் இதை பற்றிய அறிவியல் ஆதாரங்கள் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. அதனால் மிகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்களை நம்புவது சரியான அணுகுமுறை அல்ல. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி: அனைவரும் தினமும் வெந்தயம் சாப்பிடலாமா? பதில்: எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு அதிக அளவு வெந்தயம் வயிற்று பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம். சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படக்கூடும். மேலும் இரத்த சர்க்கரையை குறைக்கும் மருந்துகள் அல்லது இரத்த உறைதலை பாதிக்கும் மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் அதிக அளவு வெந்தயம் பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியம். கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில்
சில சூழ்நிலைகளில் அது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மருத்துவரின் ஆலோசனை முக்கியம். அப்படியானால் வெந்தயத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம்? சமையலில் சேர்ப்பது மிகவும் எளிதான வழி. சாம்பார், குழம்பு, கீரை வகைகள், முளைகட்டிய விதைகள் ஊற வைத்து சாப்பிடுவது போன்ற பல முறைகள் உள்ளன. அளவோடு தொடர்ந்து பயன்படுத்துவதுதான் முக்கியம். எந்த உணவையும் போல அதிகப்படியான பயன்பாடு நன்மையை விட பாதிப்புகளை அதிகரிக்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்த்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. ஆரோக்கியம் என்பது ஒரே ஒரு உணவால் உருவாகும் விஷயம் அல்ல, அது ஆயிரக்கணக்கான சிறிய பழக்கங்களின் கூட்டுத்தொகை. வெந்தயம் அதில் ஒரு சிறிய ஆனால் பயனுள்ள பகுதியாக இருக்கலாம். உலகம் இன்று அதிசய தீர்வுகளை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மாத்திரை, ஒரு பானம், ஒரு விதை, ஒரு ரகசியம் என்று பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனித உடல் அவ்வளவு எளிமையான இயந்திரம் அல்ல, அது சமநிலையை விரும்புகிறது. நல்ல தூக்கம், சரியான உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்த கட்டுப்பாடு, போதுமான தண்ணீர் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தால்தான் நீண்டகால ஆரோக்கியம் உருவாகிறது. அந்த பயணத்தில் சமையலறையில் அமைதியாக கிடக்கும் இந்த சிறிய வெந்தய விதைகள் உடலுக்கு பல வழிகளில் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவாக திகழ்கின்றன. அதிசயங்களை எதிர்பார்க்காமல் அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு அளவோடு பயன்படுத்தும்போது ஒரு சிறிய விதை கூட நமது ஆரோக்கிய பயணத்தில் பெரிய பங்காற்ற முடியும். அதனால் தினமும் வெந்தயம் சாப்பிட்டால் உடலில் நடக்கும் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் அது எந்த மந்திரத்தையும் நிகழ்த்துவதில்லை. மாறாக உடலின் இயல்பான செயல்பாடுகளை ஆதரித்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக அமைதியாக தனது பணியைச் செய்கிறது. உண்மையான அதிசயம் அந்த விதையிலல்ல, அதை சரியான முறையில் பயன்படுத்தும் மனிதனின் வாழ்க்கை முறையில்தான் இருக்கிறது.